லவ் சர்வீஸ் எபிசோட் 8ஓட அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாம் வந்து செம்மையை வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுதான் வந்து கிடையாது. ஸோ சாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் பெரிய ஒரு கை. ஸோ இவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா வேறு இல்லையா, ஸோ அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னைக்கு அமுச்சுட்ருக்காங்க. டேய் நல்லா பார்த்துக்கூட எந்த ஒரு பிரச்சனைக்கும் போவேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா வந்து சென்னைக்கு வந்து அமுச்சுட்ருக்காங்க. ஏன்னா மதுரையிலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் பெரிய கைன்னும் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. எதுக்கு நமக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா வந்து அமுச்சுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை நிறைய இது இன்வால்வ் ஆகி வந்து அவங்கள விட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம பையனும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் சென்னையில் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வசம் வந்து மாட்டி விட்டாங்க. ரிச்சர்டும் மாட்டியும் நல்லாவே மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ இதிலேருந்து இவர் எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படின்றத தான் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லாமே பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி விட்டாச்சு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொக்கை வந்து செம தூக்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து என்கொயரின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமை பற்றி வந்து விசாரிக்க போகிறாங்க. ஸோ சாமோட எல்லா டீட்டெயில்ஸும் போலீஸ் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரிய போதும் மதுரையிலேயே வந்து பெரிய கை. ஸோ நம்ம வந்து இவங்க மேலே வச்சது தப்பு தான். ஆனால் இவங்க எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னு வந்து அவங்கள வந்து கேட்டுட்ருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக வந்து நான் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை சார், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். ஆனால் இவங்க ரிச்சர்டும் இன்னொருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து என்ன தான் இதில் வந்து மாட்டி விட்டுட்டாங்க சார். எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ எடுத்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா என்கொயரி எல்லாம் பண்ணும்போது தான் இவங்களுக்கே தெரிய வரும். ஸோ இவங்க பண்ணது வந்து தப்பு அப்படின்றது வந்து போலீஸ்கார் அதுக்கப்புறம் தான் இவங்கள வந்து விடுவிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் ரிச்சர்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேத்யூவும். ஸோ இவங்க யார் அப்படின்றத வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கே மேத்யூன்றவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் ரிச்சர்டு யார் அப்படின்றத வெளியுறவுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரிச்சர்டோட எந்த ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது, எல்லாமே அழிச்சாச்சு. யார் வேணால் ரிச்சர்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனே வந்து சொல்லியிருக்கான் இல்லையா. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிச்சர்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றது வந்து ஷிவம் வந்து ஷாமுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிச்சர்டை வந்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாமும் சவிதாவும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க. ஸோ அவங்க வேறு வீடியோ எல்லாமே ஸ்பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ப்ராஸ்டியூஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வேலைக்கே வந்தாங்க. லவ் சர்வீஸ் அப்படின்ற இதெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. சாமுக்கும் தெரியும், எங்கள் சவிதாவுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இவங்க எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை சாம் வந்து நம்மளை இனிமேல் வந்து பார்க்க வர மாட்டானோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து அவங்க வந்து நினைக்கலாம். ஆனால் இங்கே அவங்க எல்லாமே கனெக்ட் ஆனது இந்த ஒரு சர்வீஸ் மூலமாக தான். இதெல்லாம் தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரிச்சர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளை பற்றி எல்லா டீட்டெயிலும் எல்லாருக்கும் நான் ஸ்பில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு கிளிப்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து எல்லாமே வந்து அதுக்கான டேட்டா பேஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாப்பிங் வீடியோஸ் நிறைய வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கணும்னா அவன் ரிச்சர்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லா விஷயமே நம்ம வந்து முடிச்சாகணும். மற்றபடி நம்மளாம் வந்து டீல் பண்ணோம்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணுறது எது பண்ணுறது நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு போலீஸோட உதவி தேவை. இல்லை நம்ம சாமோட அவரோட இன்டெலிஜென்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ டீட்டெயில்ஸும் அவர் கேதர் பண்ணுவாரா அப்படின்றது தான் நம்ம அப்கமிங் வர வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து சாம் அண்ட் சவிதா 2 பேரும் ஒன்று சேருவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே வர அந்த திருப்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து அவங்க வந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க பண்ணுற அந்த லவ் அண்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ்க்கு யாரெல்லாமே லைக் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வெப் சீரிஸில் உங்களெல்லாம் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எபிசோட் 7 ஃபுல் ரிவ்யூவாக இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிச்சர்ட் ரொம்பவே வந்து தாக்கி அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம் ரொம்பவே அப்செட்டு.
ஸோ என்னோடய விஷயத்தில் என்னோடய ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீ கை வச்சுட்டேன், நீ என் மேலே கை வச்சுட்டா கூட நான் உன்னை சும்மா விட்டுருப்பேன், ஆனால் நீ என்னோடய ஃப்ரெண்டு மேலே நீ கை வச்சுட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேராக அவன் எடுக்கிற இடத்துக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி போகும்போது நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் பேபி, நீ வந்து நேராக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க. நேராக லொக்கேஷனுக்கும் போயிடுச்சு. ஸோ அங்கே போனதுமே நம்மளால் வந்து பேச்சே கிடையாது. ஃபஸ்ட்டே அடி தான். என்னடா வந்த உடனே அடிக்கிறேன், இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக வந்து அடியே அடிக்கிறாங்க. நம்ம மேத்யூ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நேரம் அடி வாங்குற மாதிரி ஆட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரே திரும்ப அடிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து சொல்லவும் நம்ம சாமுக்கு அப்படியே பக்குனுது. ஏன்னா இந்த லாலிபப் கன்னு ஸோ மற்றது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து வரிசையாக சொல்கிறாங்க. நம்ம ஒரு கன் எடுத்து சுடும்போது கன்னுக்கு பதிலாக லாலிபப் வந்தால் எப்படி இருக்கும், அந்த லாலிபப்லேயே சைனட் இருந்தால் அதுக்கப்புறம் அது இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல ட்விஸ்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எடுத்து விட்றாரு. அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் அப்படின்றதையும் நான் வந்து ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை இந்த ஒரு வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவிதாவோட வீடியோவும் காட்டுறாங்க. நான் வந்து பெய்ட் சர்வீஸ்க்காக தான் வந்திருக்கேன், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேத்யூ கிட்ட வந்து சொன்ன வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டடு. ஸோ இதையும் ஷோ பண்ணி காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் உனக்கு வேணும்னு நினச்சேன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். நீ ஒன்று லவராக பாரு, அப்படி இல்லையா உன் ஃப்ரெண்டை பாரு அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஆப்ஷன்ஸு. நீ அப்படியே 2வது ஆப்ஷனுக்கு நீ போனேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். அதனால் உனக்கு ஆப்ஷன் ஒன்றே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டை பார்க்க நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இந்த ஃபோனில் வந்து 555க்கு வந்து கால் பண்ணேன்னா வையேன், ஸோ இந்த வீடியோஸ் எதுவுமே வந்து அப்லோட் ஆகாது, யாரும் ஸ்ப்ளிட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஃபோனையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிச்சர்ட் வந்து ரொம்ப கெட்டவன் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருக்கான் ரிச்சர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 555 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிச்சுன்னு வையேன், நீ வந்து எல்லா வீடியோஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எல்லாத்தையும் ஆப்போசிட்டில் சொல்லி வச்சுருக்கான். ஸோ இவன் சொன்ன மாதிரி அவன் கேட்பான் அப்படின்னு வந்து அவன் நினச்சிட்டு இருப்பான். அது ஏன்னா நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு தப்பான ஆள், என்னை போய் அவன் நம்பினானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மாற்றி சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே போலீஸ் வரும், உன்னை தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து ரிச்சர்ட் வந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாமை வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிச்சர்ட் என்ன பண்ணியிருக்கான், சாமோட பேக்ரவுண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி வெரிஃபை பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் பெரிய கையோட பையன் தான் இவன் சாம் அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு வந்து தெரியுது. ஸோ போலீஸுமே டேக் ஓவர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சாமை வந்து கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன ஏது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட வெப்சீரிஸோட அப்டேட்ஸ் எல்லாமே முடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு வெப்சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வெப்சீரிஸ் எப்படி ஏது இருக்குது அப்படின்றத மறக்காமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye.